கைஸ் இந்த சாங் வந்து பண்ணாக்க ரொம்பவே லவ் ஃபீலிங்கில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 3Dயில் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி எடிட் பண்ண நம்ம குயிக்காக பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரியோ பார்த்துறீங்களா? இன்னும் ஜன்மம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை விடுங்க. ஸோ எப்பவும் போல் குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக் எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஐக் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ப்ரீஷீட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற ஐக் மோஷனில் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் 1 கிளிக்கில் நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடியும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பாக்ஸை கீழே போயிட்டு இந்த கான்வர்ஷன் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கப்பல் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பாய் அனுப்பிக்க இருக்கா, இந்த பிக்குக்கு பதிலாக தான் உங்களுடைய பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே படிச்சா நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் விரலால் மூவ் பண்ணி, ஓகே, ஸோ இது 3Dன்றதுனால கொஞ்சம் நீங்கள் விரலால் மூவ் பண்ணாமல் கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதை ஆச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு கேர்ள் அனுப்பிக்கு தான் இருக்கும். இதுவும் ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இமேஜ் இருக்கும். இது சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஐபிக்கு ஆட் பண்ணால் கொஞ்சம் ஆர்ட் டச்சிங் ஃபீலிங்லேயே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த பாயோடைய பிக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுங்களோ அதே சேமத்தில் நீங்கள் ஐபிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க மறுபடியும் அனுப்பிக்கு இருக்கும். முன்னாடி நம்ம எப்படி பண்ணுங்களோ அதே சேமத்தில் இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் வரலாறு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் இன்னொரு 2 பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி மேலே சோ பட்டனை கிளிக் போயிட்டு கீழே சோ பண்ணாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆயிருங்க கைஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.